பார்த்து விட்டேனே. எனது அண்ணர்கள் பட்ட படிகளத்தை காண முடியவில்லை. பணக்காடு முழுவதும் ஒரே பிணக்காடாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ரத்தங்கள் ஓடுகிறது. எந்த இடத்தில் அண்ணர்கள் மாண்டு கிடைக்கிறார்கள் என்று இந்த பாவிகள் எப்படி பார்ப்பேன் அண்ணா? ஐயோ பாடுமதி தாளரியா பத்தினி நான் நல்ல தங்கா சின்னண்ணா பெரியண்ணா நீங்கள் பட்ட படிகளை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? இந்த பாவில மறுவனமாக வர வர அண்ணா பட்ட தண்ணி தாகமாதி பல்லரத்து அது மட்டுமல்லாமல் அரண்மனையை விட்டு ஒரு நாள் கூட இந்த பாவி வெளியில் வராதவர் இன்றைய தினம் உங்களை தேடின வர வர ஐயோ இழந்த போலவேதான் இருந்தாலும் சரி, இந்த மனத்தில் என்னுடைய அன்னைகள் பட்ட படிகளத்தை காண முடியவில்லை. இதுவும் அடுத்த
பார்க்கிறேன். என்ன செய்ய போறேன், அது செய்ய போறேன் பிரம்மாவே. குடிக்கும் தண்ணீரில் குடிநெஞ்சல் கலந்தேனா, யாருக்கு என்ன பாவங்கள் செய்தேன், ஒருவருக்கு ஒரு பாவங்களும் செய்யவில்லையே. இந்த பால் இதற்காக எனக்கு இப்படிப்பட்ட சோதனை இதற்காக. சரி, நெல்லிமலை நாட்டில் இந்த பாதி கால்நடையாகவே நடந்து வந்ததா எனக்கு ஒரே தலைப்பாக இருக்கிறது. சற்று நேரத்தில் அமர்ந்து இடைப்பாடி விட்டு மறுபடியும் எனது அண்ணர்களை தேடி செல்கிறேன். இந்த மன்னர்கள் பிறக்கின்ற பெருமாயிலே ஆணவம் பாதியாக பெண்களும் பாதியாக பிறந்தேன். அப்படி பிறந்த நான் என்னுடைய உருவங்கள் வேண்டும் ஒன்று சேர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்னை படைத்தனுடைய தந்தையாகிய சிவபெருமானை சந்திக்க வேண்டுவதற்காக புறப்பட்ட என் தெய்வலோகம் தந்தையை சந்தித்து தக்க உபாயை கேட்ட பொழுது, மகளே பெரியக்கா, நீயோ மீண்டும் பூலோகம் செல்ல வேண்டும். அங்கு சென்று 91 நவக்கம்பத்திலிருந்து 12 கோடி யுகம் தவம் புரிய வேண்டும் என்று சொன்னார். புறப்பட்டு வந்தேன். இந்த மூலகத்திற்கு வருகின்ற பெருமாயிலே இந்த கூவட்ட மன்னம் குறிஞ்சி மலச்சோலை அகடுகள் நிறுவாரை அச்சமில்லா தச்சக்கோப்பை வீரப்பூர் ஒன்பது கேலாசத்திலே 91 நவக்கம்பத்திலிருந்து எனக்கு துணையாக வானர மிருகங்கள் 7 கன்னிமார்கள் என்னுடைய அண்ணராகிய மலைகள் பிறப்பதற்கு முன்பதாக பிறந்த மந்திரம் அடித்த மகாமணி மோகரியும் துணையாக வைத்துக் கொண்டு நான் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தவமம் முடிவதற்கு இன்னும் 3 நாளிகை மட்டும் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் என்னுடைய தந்தையாகிய சிவபெருமானிற்கு தவம் புரிய வேண்டும். தந்தையினுடைய அருள் காட்சியை காண வேண்டும். என்னுடைய உருவங்கள் இரண்டு ஒன்று சேர வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக, சிவாய நமக, சம்போ மகாதேவா. ஐயனே மெய்யனே, எனக்கு அருள் காட்சி கொடுக்க வேண்டும். என்னுடைய உருவங்கள் இரண்டு ஒன்று சேருவதற்காக உன்னை நோக்கி நான் தவம் புரிகின்றேன். எனக்கு அருள் தர வேண்டும் ஐயனே. ஓம் நமச்சிவாய நமக. தவம் செய்ய நடந்தாலே பெரிய காட்டி தவம் செய்ய நடந்தாலே சம்போ மகாதேவா. ஓம் நமச்சிவாய நமக. சுத்திரல வளரும் வல்லே சிவமே சிவமே
எனக்கு அருள் காத்து கொடுக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய நமக்கு. வீரமலை ஐயோ சரி, அக்கினி சுகமாக வீசுகிறது. அப்படியா? என்னால் முடியவில்லை தாயே. அப்படி என்றால் இதோ என்னுடைய அண்ணனாகிய மந்திரபலத்தை மகாபலி மறுபடிக்கு அண்ணனை யாருக்கு மறந்து விட சொல்ல வேண்டாம். அண்ணா மகாபலியே ஓடி வர வேண்டாம். சம்பு மகாதேவா இந்த காலகட்டத்தை விட்டு வைத்து விட்டு வாருங்கள் சார். அப்படியே ஆகட்டும், பார்த்து வருகிறேன். ஆகட்டும். ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக. அந்த பெண்ணிடம் அருகில் சென்றால் அக்கினி சுமகமான கிட்ட நெருங்க முடியவில்லை தாயே. தங்களால் முடியவில்லையா? உண்மைதான், தாங்களால் கிட்ட நெருங்க முடியவில்லை தாயே. அப்படி என்றால் தகமே குறைந்தார் மரமலை. அப்படியா? இறங்கி வந்த அந்த பெண்ணை யார் என்று பார்க்க வேண்டும். உங்கள் சம்பத்துக்கு நான் காவலாக இருக்கின்றேன் தாயே. ஆகட்டும், அதிக சீக்கிரமாகவே தாங்கள் வாருங்கள். எப்படி எப்படி சொல்ல இப்படி முடிவு சொல்ல என்னதான் செய்வோம் என்று என் தவத்தையும் கலைத்து விட்டு இந்த தாரகை புறப்பட்டாலே தாரகை புறப்பட்டாலே அந்த தாரகை வரமாக்கத்தான் போக வேண்டுமே. தாரகை வரமாக்கத்தான் போக வேண்டுமே.
நமக்கு ஓம் பலமை கொண்டு வருகிறாய். சொல்கிறேன் தாயே. சீக்கிரமாக சொல்ல வேண்டும். என்ன சொல்ல போறேன் அம்மா தாயே. எழுந்து வருவாய். என்ன ஆனாடு கோனாடு அழகு வண்டி வளநாடு ஆடகண்டி போரடிக்கும் நெல்லிவிட நாட்டு கோட்டை ஆளக்கூடிய பொன்னசங்க இவருடைய அன்பு தங்கை உத்தமாபத்தின் ஒரு சொல் வாசி அருக்கால் இல்லதங்கம் என்பது உன்னுடைய பெயர். உன்னுடைய அண்ணன்மார்களும் அந்த வேளாட்டு காலிவடைகள் மீது படையெடுத்து 10 படைகளை சேர்த்து விட்ட காரணத்தினால் அன்மார்களை தேடிக்கொண்டு வந்திருக்கின்றாய் அல்லவா? ஆனால் உன்னுடைய அண்ணன்மார்களோ அந்த வேளாட்டு காலிவிடைகளை வெள்ளரி பிஞ்சுகளை போல் வெட்டிய காரணத்தினால் வீர மலைக்கும் வைய மலைக்கும் எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளமாக பின்ன கோயில்களாக காணப்படுகின்றது. ஆகினால் அவர்கள் எந்த இடத்திலே எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த அடையாளங்களை எடுத்து சொன்னார். அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அந்தவர்கள் நிச்சயமாக நான் உயிரிழப்பு தருகிறேன். ஆகட்டும். அட்டத்தம்பிகள் இருவரும் இந்த இடத்தில் இருப்பார்கள். அங்க அடையாளங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னபடி அண்ணனுடைய அங்க அடையாளங்களை தெரிவித்து விட்டாய். ஆனால் இங்கு பார்த்தாலும் உன்னுடைய அண்ணன்மார்களை காணவில்லை. கடைசியாக ஒரு வனம் இருக்கின்றது, அதுதான் ஐவனம் என்று சொல்வார்கள். அந்த வனத்திலே இருவரும் சென்று பார்ப்போம். உன்னுடைய அண்ணன்மார்கள் இருந்தால் உயிரிழப்பு தருகின்றேன். நான் முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றேன். என்னை நீ பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்க வேண்டும் அம்மா. அப்படி ஆகட்டும். அப்படியா? இவர்கள் தான் உன்னுடைய அண்ணன்மார்கள் என்று சொன்னால் இன்னவர்களை என்னால் உயிரிழப்பு தர முடியாது. அப்படி என்றால் ஏனென்றால் 3.25 நாளைக்கு இருக்கும் பொழுது என்னுடைய தவத்தினை கலைத்து விட்டாய். நான் முழுமையாக தவம் இருந்திருந்தால் இந்நேரம் உன்னுடைய அண்ணன்மார்களை உயிரிழப்பை கொடுத்திருப்பேன். என்னுடைய தவத்தை கலைத்த காரணத்தினால் என்னால் உயிரிழப்பு தர முடியாது. இருந்தாலும் உயிரிழப்பு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த ஆதி வரிய கண்டிவன் கொடுத்த வாக்கு மாறாமல் அண்ணவர்களை உயிரிழப்ப வேண்டுமானால் அவர்கள் மாண்டு மனிதர்க்கக்கூடிய இடத்திற்கு முன்பதாக இருவரும் சேர்ந்து பச்சை பந்தல் அமைத்து மாவிளை தோரணம் கட்டி அதன் அடியிலே பசும் கோமியம் நாம் இருவரும் சேர்ந்து ஓமம் வளர்த்தினார். புகையாகப்பட்டது தெய்வலோகம் சென்று அந்த புகை மண்டலம் தாங்க முடியாமல் தேவர்கள் எத்தனை பேர்களும் இந்த பூலோகம் வருவார்கள். அப்பொழுது தேவர்கள் இடத்திலே இருவரும் மண்டியிட்டு தாழ்வடைந்து அந்தவர்களை உயிரிழப்பு தர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உயிரிழப்பு தருவார்கள். இருவரும் சேர்ந்து இப்பொழுது ஓமம் வளர்த்த வேண்டும். ஓமம் வளர்த்தினாலே பெரிய காட்டி ஓமம் வளர்த்தினாலே அந்த மேலோக தேவர்கள் பூலோகம் வந்தீரே
நெல்லிமலை நாட்டு கோட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் அத்துவலையத்தான் வீரமாக சாம்புவர்கள் சொல்லப்பட்ட 4 வீரர்கள் பட்டுப்படுகளும் சேர்ந்து விட்ட காரணத்தினால் தங்கையானவள் கையில் கரகத்தை ஏந்தி கொண்டு அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வந்தார். சத்தத்தை கேட்டு அந்த வீரப்பூர் வெண்மணி கைலாசத்தில் இருக்கக்கூடிய நான் தவத்தை கலைத்து விட்டு வந்து என்ன வேண்டும் என்று கேட்க அண்ணன்மார்களை உயிரிழப்பு தர வேண்டும் என்று சொன்னார். அதன் பிரகாரம் இப்பொழுது ஓமம் அழுத்தி தங்களை வரவழைத்திருக்கின்றேன். தாங்கள் தான் அண்ணவர்களை உயிரிழப்பு தர வேண்டும் தேவர்களே. அப்படியே அப்படி என்றால் அம்மா இதோ தேவர்கள் சொன்ன பிரகாரம் உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தெளித்து திருப்புறம்பு தட்டி அண்ணா அண்ணா என்று 3 முறை சத்தம் எழுப்பினால் அண்ணன்மார்கள் 3 நாளிகை உயிரிழந்து வருவார்கள். அப்படியாகட்டும் தாயே. உயிர் எழுப்பிவிட்டு என்னை வரவழைப்பாய். ஏனென்றால் அவர்கள் எழுந்து வந்தவுடனே எங்களை பார்த்தவுடனே நாங்கள் மேலாட்டு காலிவிடைகள் என்று சொல்லி கோபத்தோடு எங்களை வெட்டுவதற்கு வருவார்கள். உயிர் எழுப்பிய பிறகு எம்மை வரவழைப்பாயாக. அப்படியாகட்டும். ஆகட்டும். நீங்கள் படையெடுத்து வந்த பட்டுப்படுகளை சேர்த்ததற்கு பிறகு நீங்கள் பட்ட படுகளத்தை பார்க்க வேண்டும் என அன்னமார் தேவர்கள் இருவரும் துணை கிடைத்தேன். அவர்கள் வர முடியாது என்று அரண்மனைக்குள் சென்று கதவடைத்து தாழிட்டுக் கொண்டார்கள். அப்போது நான் அழுத கண்ணீர் ஆறாக பெருகி நமது அடக்கு திருமாலை அனைத்து தீயும் திரளாக எரித்தது. அந்த நெருப்பில் அன்னமார் தேவர்கள் இருவரும் வந்து இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் இருந்து செய்ய வேண்டிய ஏமாற்றங்களை உங்களுக்கு பதிலாக நானே அவர்களுக்கு செய்து முடித்துவிட்டு உங்கள் பட்டப்படுகளை புறப்பட்டேன். அண்ணா நான் தன்மையாக வந்தால் உங்கள் பட்டப்படுகளை பார்க்க முடியாது என்று மாரியம்மனை கரகமாக செய்து ஒரு தெய்வத்தின் துணையோடு அநேக தூரம் அழுது புலம்பிக் கொண்டு வந்தேன். உங்கள் பட்டப்படுகளை பார்க்க முடியவில்லை. நான் நாகமலை தோகவனை ஆளுநத்து வீரமலை ஐவனத்தில் தவம் செய்து கொண்ட தாயான பெரிய காண்டியம்மனை தவசம் விட்டு இறங்கி வந்து என் கண்ணீரை துடைத்து கவலையை தீர்த்து ஆதி பெரிய காண்டியம்மன் மற்றும் தேவர்களும் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அண்ணா அப்படியாகட்டும் தங்கமே. தாய மரியாதை உன்னுடைய வாதங்களுக்கு பொன்னர் சங்கர் அனைவருமே கோடான ஓடி சரணம் செய்கின்றோம் தாயே. பொன்னாண்டவா சின்னாண்டவா இந்த பூலோகம் இருக்கும் வரை உங்களுடைய பேரும்புகள் நிலைத்திருக்கிற பூர்ண நல்ல ஆசிகள் ஆகட்டும் தாயே. வாழ்க நாங்கள் மேலாட்டு காலிவிடைகளை வெட்டி கருவறுத்த காரணத்தினால் அனைவருமே பட்டு படுகளம் சேர்ந்து விட்டோம். சரி, செத்தவர்களை உயிரிழப்பி தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் அனைவருமே தெய்வலோகம் வர வேண்டும். தாங்கள் என்ன தெரிவிக்கின்றீர்கள்? பொன்னாண்டவா சின்னாண்டவா தாங்கள் சொன்னது போல மேலாட்டு காலிவிடைகளை வெள்ளரி பிஞ்சுகளை போல் வெட்டி கருவறுத்து விட்டீர்கள். நீங்கள் அப்பேற்பட்ட மங்களை தெய்வலோகம் அழைத்து சென்றார். தேவர்கள் என்று பாராமல் தங்களுடைய கோபத்தால் அன்னவர்களையும் நீங்கள் வெட்டுவதற்காக வருவீர்கள். ஆகையினால் பூலோகத்திலே பஞ்சமா பாதகங்களை செய்த நீங்கள் நிச்சயமாக தெய்வலோகத்திலே உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படி என்றால் நாங்கள் எங்க இருப்பது எப்படி இருப்பது என்று தாங்கள் தான் மிகமாக தெரிவிக்க வேண்டும் தாயே. ஆகட்டும், இதோ தெரிவிக்கின்றேன். அம்மா தங்கமே என்னையாவது அழைத்து செல்ல வேண்டும் என்று நீ தெரிவிக்கின்றாய். உன்னுடைய அண்ணன்மார்கள் பரவாயில்லை, தன்னுடைய எதிராளிகளை வெட்டினார்கள். ஆனால் நீயோ மதினிமார்கள் என்று பாராமல் அரக்கமா மாளிகையில் வைத்து தீயந்தளவாக மூட்டிவிட்டு அவருடைய அங்கத்தை எடுத்து கங்கையிலே கரைத்து அதை கரகமாக செய்து கையிலே வைத்திருக்கின்றாய். நீ அப்பேற்பட்ட பாவத்தை செய்தவள் உமக்கும் தெய்வலோகத்தில் இடம் கிடையாது. நீங்கள் அனைவரும் எங்க இருக்க வேண்டுமானால் வீரமாக போர் புரிந்த இடத்திற்கு வீரப்போர் என்ற பெயர் நாமத்தை இட்டு வருடம் ஒருமுறை சிவட்டாற்று என்று கொடுமையை கொடியேற்று விழா நடந்து 8ஆம் நாள் உங்களுக்கு திருவிழாக்கள் நடைபெறும். அந்த கம்பளி நாயக்கருடைய எல்லையிலே கட்டுப்பட்ட கம்பளத்தாருடைய எல்லையிலே கட்டுப்பட்ட அந்த எல்லையில்